ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் வறுத்த வேர்க்கடலை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்னி அரைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற ரெசிபி செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது சும்மாவே சாப்பிட்றதுக்கு கூட நம்ம வறுத்த வேர்க்கடலையாக தான் வாங்குவோம். ஆனால் நார்மலாக வறுக்காத வேர்க்கடலை விட வறுத்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்குங்க. இப்போ வந்து வறுக்காத வேர்க்கடலை 50 ரூபா விற்கிது அப்படின்னு சொன்னால், வறுத்த வேர்க்கடலை வந்து உங்களுக்கு 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பாங்க. ஸோ வறுத்த வேர்க்கடலை விலையும் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். அதே மாதிரியே சரியில்லாத வேர்க்கடலாம் பார்த்திங்கன்னா வறுக்கும் பொழுது சேர்த்து போட்டு வறுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆகிடும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஆனால் கடையில் வாங்குறத விட ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே வறுக்க முடியுங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்கவே மாட்டீங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இதை வறுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வறுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மணல் வச்சும் வறுக்கலாம். ஆனால் உப்பு வச்சு வறுக்கும்போது அந்த உப்பினுடைய டேஸ்ட் வந்து அந்த மல்லாட்டிலையும் ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ இப்போ ஒரு பாக்கெட் உப்பில் அரை பாக்கெட் உப்பை மட்டும் ஒரு வானல் நான் பிரித்து கொட்டி அதை வந்து நல்லா சூடு ஏற்றிடலாம். நல்லா வந்து சூடாகணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. வேர்க்கடலை வறுபடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி எண்ணெய் பசியோட ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். வறுபட்டதுக்கப்புறமா அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொறன்னு இருக்கும். வேர்க்கடலையோட கலர் மாதிரி லைட்டாக பெருசான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோலுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய கரண்டி வச்சுட்டு வேர்க்கடலையை மட்டும் உப்புலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் வறுத்தா சரியாக வருமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விடவே நல்லாயிருக்கும். ஸோ மீதம் இருக்கக்கூடிய வேர்க்கடலைகளை இந்த மாதிரியே வந்து அடுத்தடுத்த பேட்சாக போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மல்லாட்டினோட அளவை வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த உப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த உப்பு நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். கேக் செய்கிறீங்க அப்படி இல்லைனா வந்து மீண்டும் இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு கொண்டக்கடலை கூட நீங்கள் உப்புக்கடலை மாதிரி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வறுத்துக்கலாம். அல்லது அப்பளம் வத்தலெல்லாம் நீங்கள் இதிலேயே வறுத்துக்கலாம். ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆயில் ஃப்ரீயாக நீங்கள் வறுத்துக்க முடியும். இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தோலை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஊதி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் 3/4 கிலோ போல் வறுத்து எடுத்து வச்சுப்பேன். மீதம் இருக்கக்கூடிய 1/4 கிலோ வந்து ஏதாவது கிரேவி செய்யும் போது, புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யும் போது நான் சேர்ப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை வாங்கி நாமளே வறுத்துட்டோன்னு சொன்னால் செலவும் ரொம்ப கம்மியாகும். அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பச்சை மல்லாட்டை கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களே செஞ்சு கொடுங்க. நம்ம பஸ்லலாம் போகும்போது பார்த்துருப்போம். ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேக்கெட்டில் வறுத்த வேர்க்கடலை போட்டுட்டு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய கொடுக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலையில் நிறைய விதமான வேர்க்கடலை சட்னி செய்யலாம். அதே மாதிரியே பீனட் பட்டர் செய்யலாம், பீனட் சாட் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய விதமான ரெசிபிஸ் இதில் செய்ய முடியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலைக்கும் வறுக்காத வேர்க்கடலை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்மளால் கடையில் வாங்குற அளவுக்கு அழகாக வறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா உறிஞ்சு நமக்கு வந்து 2 உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இனிமேல் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே வறுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.